கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் கோலாகலமாக நடந்தது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் லட்சக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். கந்த சஷ்டி திருவிழா தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. ஐப்பசி மாத அமாவாசையில் இருந்து 6வது நாளான வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கும் சூரசம்ஹார விழா முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் லட்சக்கணக்கானோர் தரிசிக்க சீரும் சிறப்பாக நடந்தது. திருச்செந்தூர் கடற்கரையில் கூடியிருந்த பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் எழுப்பியவாறு முருகனை வழிபட்டனர். முருகப்பெருமான் கையிலிருந்து சீறி வந்த வேல் சூரபத்மனை அழிக்கும் போது முருக பக்தர்கள் கரகோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். அலைவீசும் கடலருகே அமைந்துள்ள திருச்செந்தூரில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடும் சூரனை வதம் செய்து சிவபெருமானை வழிபட்ட முக்கிய தலமான திருச்செந்தூரில் வெள்ளியன்று திரும்பிய இடமெல்லாம் பக்தர்களே நிரம்பி இருந்தனர். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை முருக பக்தர்கள் நெஞ்சுருக வழிபட்டனர். ஐப்பசி மாத அமாவாசையிலிருந்து 7வது நாளான சனிக்கிழமையன்று மாலை தெய்வானை முருகன் திருக்கல்யாணம் நடக்கிறது. கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் கோலாகலமாக நடந்தது.